என்ன திருவேங்கடம், ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? அட இருப்பா, இறுதி உரைக்கு தயாராகிட்டு இருக்க. இறுதி உரையா? யோ, தேர்தலுக்கு முந்தின நாள் ஆற்ற போற உரையை எப்படி ஆற்றுறதுன்னு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி திருவேங்கடா, நமக்குள்ள ஆற்ற போற உரை தானே, எப்படி இருந்தான்னா பேசுங்க. அப்படியா? ம் ம் ஓகே. எனது அருமை சிங்கங்களே, இதற்கு முன் நான் எத்தனையோ முறை உரையாற்றியிருக்கிறேன், நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். எனது அருமை புலிகளே, கரடிகளே, முதலைகளே, நரிகளே. என்ன தலைவா, எங்களெல்லாம் ஜூலுக்கிற ஐட்டமா நினைச்சிட்டீங்களே? யோ, ஜூவில் இருக்கிற ஐட்டங்களை எல்லாம் மக்கள் வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கறாங்கய்யா. நாம தெருவில் நின்னா எவன் திரும்பி பார்க்கறான்? நான் அந்த பிராணிகளை எல்லாம் இன்சல்ட் பண்ணல, அந்த குணம் கொண்ட தொண்டர்களே அப்படின்னு உங்களை சொன்னேன். தொண்டர்களே, சீரும் சிங்கங்களே, தேர்தல் நெருங்கி விட்டது. நாம் இறுதி தாக்குதலுக்கு தயாராக வேண்டும். தாக்குதலா? ஏற்கனவே நடந்த தாக்குதல்ல தானே கழுத்துல காலரை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு தாக்குதலா? சரியா சொன்னீங்க தங்கராசு. அந்த தோழம் பாலகிருஷ்ணன் இருக்கானே, ரொம்ப மோசமான ஆளு. என்ன அடி என்ன அடி, பின்னி பெடல் எடுத்துட்டானுங்களே. அப்போ தாக்குதல்னா எதை தலைவா சொல்றீங்க? அதெல்லாம் ஒரு கவர்ச்சிக்காக சொல்லக்கூடிய வார்த்தையா? அந்த தோழம் பாலகிருஷ்ணன் மேல மக்களுக்கு இருக்கிற தப்பான இமேஜ நாம தண்ணி ஊத்தி வளர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதை சொல்லுங்க. அந்த தோழருக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லிடலாமா? அப்போ தண்ணி அடிப்பார்னு சொல்லிடுவோம். அது சரி, சிகரெட் குடிக்கிற குரூப்பும் தண்ணி அடிக்கிற குரூப்பும் இவன் நம்மால்னு அவனுக்கே மொத்த ஓட்டையும் போடுறதுக்கு என்னையா இது? வேற ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னையா சொல்லு. தோழர் பாலகிருஷ்ணன் கிட்ட கோடி கணக்குல கள்ளப்பணம் இருக்கிறதாக ஒரு கதையை கட்டி விடுவோம். சரி, நீ எல்லாம் சிஷ்யனாயா? சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் கள்ளப்பணம் அந்த பாலகிருஷ்ணன் கிட்டயா? ஏயா உன்ன, ஏயா ஒரு அயன் பண்ணாத ஜிப்பா மாட்டிக்கிட்டு ஷேவிங் கூட பண்ணாம முஜிபூர் ரஹ்மான் காலத்து மூக்கு கண்ணாடியை மாட்டிட்டு இருக்கிற அந்த பரதேசி பையன்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் கருப்பு பணம் இருக்குன்னு சொன்னா ஜனங்க நம்ப மாட்டாங்களே. கஷ்டம்யா. நான் போற இடங்கள் எல்லாம் அவனை பரதேசி பையன் தரித்திரம் பிடிச்சவன திட்டிட்டு வரேன். ஒருவேளை அவன் கோடிக்கணக்கான ரூபாய் கருப்பு பணம் வச்சிருக்கான்னு நம்ம வதந்தியை கிளப்பி விட, அவ்வளவு பணம் இருந்தும் இவ்வளவு எளிமையா இருக்கானே அப்படின்னு அவன் இமேஜ் ஒசந்து மக்கள் மொத்த ஓட்டையை அவனுக்கே போட்டு அவனை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா அது வெக்கக்கடியா? வேணும்னா நீங்க இப்படி பண்ணி பாருங்களேன். திருவேங்கடம் கோடிக்கணக்கான ரூபாய் கள்ளப்பணம் வச்சிருக்காரு அப்படின்னு வதந்தி கிளப்பி விட முடியுமான்னு பாருங்களேன். புதுசு புதுசா ஏதாவது யோசிங்கய்யா. எப்படியாவது அந்த தோழர் பாலகிருஷ்ணன் தோக்கடிச்சாகணும். நான் பட்ட காயத்துக்கும் நான் கழுத்துல மாட்டின இந்த காலருக்கும் ஒரு பலன் கிடைச்சாகணும். எதையாவது பண்ணி அந்த தோழர் பாலகிருஷ்ணனை தோக்கடிச்சே ஆகணும். என்ன அடிச்சவன் இந்த தேர்தல் அடி வாங்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இங்க ஆனந்தின்னு ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருந்தாங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல கட் பண்ணி மேலே போங்க. Thank you.
ஏக்கா ஒன்றும் சாப்பிடாம இருக்கீங்க, நான் போய் காப்பி வாங்கிட்டு வரேன். ஒன்றும் வேணாண்டா. எவ்வளோ நேரம் தான் சாப்பிடாம இருப்பீங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா? என்னப்பா, மிச்சம் மீதி இருக்கிற மானத்தையும் தொடச்சி வீசிடலான்னு நினைக்கிறியா? அம்மா மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கு எடுத்து நாசம் பண்ணது பத்தாதா? இப்ப எதுக்கு மறுபடியும் வந்திருக்க? அம்மா தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனந்திக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. விஷயத்தை கேள்விப்பட்டதும் வரணும்னு பார்த்தேன். வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு மனசு கேட்கல, அதனாலதான் வந்தேன். மனசு கேட்காம வந்தியா? நான் இதை நம்பணுமா? நல்லா இருந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தின ஆளுதானே நீ? எங்க குடும்பத்துல ஒருத்தனா தானே உன்னை வச்சிருந்தோம். ஆனா நீ எங்க குடியே கெடுக்க பாத்தியே. இங்க வந்து நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கேன். இதோ பாருங்க, எத்தனையோ நாள் எவ்வளவோ காலம் உங்க கண்ணுக்கு நான் நல்லவனா தெரிஞ்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு நாள்ல என்ன மகா அயோக்கியனா நினைச்சிட்டீங்கல்ல. இது எப்படின்னு யோசிங்கம்மா. பல நாள் நல்லவனாட்ட வேஷம் போட்டுட்டு இருந்த, இப்போ திடீர்னு கலைஞ்சு போச்சுல்ல. இதோ பாருங்க, எதையும் ஆராய்ஞ்சு பார்த்து பேசணும். இப்படி கோபத்துல முடிவெடுக்க கூடாது. நான் ஒரு தரம் ஆனந்தியை பார்த்து பேசணும் ப்ளீஸ். அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். இத பாருப்பா, இதெல்லாம் நல்லா இல்ல. கிளம்பு. இனிமே இப்படியே நீ இங்க நின்னுட்டு இருந்தா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஏக்கா அவன் போயிட்டான், நீ வா. முதல்ல இந்த டாக்டர் சொல்லி இந்த கேட்டை போட்டு சொல்லணும். திறந்திருக்குன்னு கண்டவங்க உள்ள வந்துடுறாங்க. ஹாய் தோல். ஹலோ உஷா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன ஆனந்தியை போய் பாத்தீங்களா? இல்ல, நான் உங்களை உள்ள போய் பார்க்கல. ஏன் உள்ள போய் பார்க்கல? என்னாச்சு? இல்ல, நான் உள்ள போறதுக்குள்ள உங்க அம்மா வந்து ரொம்ப கோவமா பேசிட்டாங்க. அதனால உள்ள போய் பார்க்க முடியல. ஐயோ, அபி இல்ல? இல்ல, அவங்க உள்ள இருந்தாங்க. ஆனா நான் வந்து அவங்க கவனிக்கல. சரி, நீங்க கிளம்புங்க தோல்ஸ். நான் அப்புறமா உங்களை வந்து பார்க்கறேன். சரி உஷா. தோல்ஸ், ஆ, ஆனந்த் எங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. ஓகே, ஆ. பை. அக்கா நான் போய் காப்பி வாங்கிட்டுருவா. சும்மா இருக்கிறியா? எப்ப பார்த்தாலும் காஃபி வாங்குறேன், டீ வாங்குறேன்னுட்டு. இல்லை வாங்கலான்ட்டு போனேன், அப்புறம் வந்துட்டேன். ஒன்னும் வேணாண்டா, சும்மா இரு. என்னாச்சுமா? எதுக்கு திட்டுற? இல்ல அபி, எப்ப பார்த்தாலும் இவன் காஃபி வாங்குறேன், டீ வாங்குறேன், டிஃபன் வாங்குறேன்னுட்டு. இவனுக்கு வேற வேலை இல்ல. அபி, உஷா எப்படி இருக்க அபி? நல்லா இருக்கேன். அது எப்படி இருக்கீங்க? ம். ஆனந்தி,
எப்படி இருக்கு இப்போ? நல்லா இருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. டாக்டர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டோன்ட் வரி ஆனந்தி, யூ வில் பி ஃபைன் சூன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம். என்ன உஷா? அபி, நான் இங்க வரும்போது தொல்காப்பியனை பார்த்தேன். தொல்காப்பியனா? எப்போ? எங்க? இப்போதான் மேலேறி வரும்போது அவர் போயிட்டு இருந்தாரு, பார்த்தேன். ஆனந்தியை பார்க்க வந்திருக்காரு. பார்க்க வந்தவரை உங்க அம்மா கண்ணா பின்னான்னு பேசி அனுப்பியிருக்காங்க. ஏன் அபி ஆண்டி இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ உள்ள இருந்ததுனால உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆனந்தியோட ஆக்சிடென்ட் பத்தி கேள்விப்பட்ட உடனே தொல்ஸ் பதறி போய் உடனே கிளம்பினாரு. நான் தான் அவரை தடுத்தேன். அங்க எல்லாரும் கவலையில டென்ஷன்ல இருப்பாங்க. நீங்க போறதுனால வீணா தர்ம சங்கடம் எதுவும் வேண்டாம், போகாதீங்கன்னு சொல்லி தடுத்துட்டேன். அபி, எனக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கு. அன்னைக்கு ஆஃபீஸ்ல உன் கூட சண்டை போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி வரவே வேண்டாங்கிற முடிவோட தான் இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னால வராம இருக்க முடியல. மனசு கேட்கல. இப்பவும் நம்ம மனசுல ஈவருக்கும் மனிதாபிமானம் இதெல்லாம் இருந்துகிட்டு தானே இருக்கு. நம்ம 2 பேர் மாதிரி தானே தொல்காப்பியனும். அந்த மாதிரி ஒரு உணர்வோட வர வர எதுக்கு உங்க அம்மா திட்டி அனுப்பணும்? என்ன உஷா, நீ என்ன அந்த ஆளுக்கு வக்கீல வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அபிகிட்ட கோழி முட்டி எங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு பாக்குறியா? ஆண்டி, என்ன என்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏன் உங்க குடும்பத்தை பிரிக்க போறேன்? பின்ன என்னவா? அன்னைக்கு ஆபீஸ்ல இதே மாதிரி அந்த ஆளுக்கு பறிஞ்சு பேசினியாமே, ஆர்த்தி என்கிட்ட சொன்னா. இதே வேலையா பார்த்துட்டு இருக்கியா நீ? அம்மா, ஏன் இப்படி பேசுற? நீ சும்மா இரு அபி. உனக்கு அந்த தொல்காப்பியனோட யோகியம் தெரிஞ்சா அது உன் அளவுல வச்சுக்கோ. அனாவசியமா அவனை பத்தி பெருமையா பேசுறது, இங்க வந்து மூட்டி விடுறது, இதெல்லாம் வேண்டாம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்னாலதான் இன்னைக்கு அபி இந்த அளவுக்கு வந்து நிக்கிறா. மீதி இருக்கிற வாழ்க்கையும் அவ கெடுத்துக்கணுமா? அம்மா, என்ன இப்படி பேசிட்டு இருக்க நீ? சும்மா இரு அபி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆண்டி, நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்ல. நீங்க என்ன சென்ஸ்ல சொல்றீங்க எங்களாலதான் அபியோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு? அப்படின்னா தொல்காப்பியன் கூட தான் அபியோட ஃப்ரெண்ட்ஷிப்காக இவ்வளவு நாளா கம்பெனியோடவே இருந்தாரு. இன்னைக்கு அவர் கம்பெனி விட்டு வெளியில வந்துட்டாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? வேண்டா உஷா, இதுக்கு மேல பேசாதே. நீ வேணா புருஷனை விட்டு தான் தோன்றித்தனமா வாழலாம். ஆனா இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்றதுக்கெல்லாம் உனக்கு யோகியத்தை கிடையாது. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அபி, நீ சும்மா இரு அபி. ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு லெவல்ல தான் இருக்கணும். அது மீறி எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சா இந்த மாதிரி தான் நடக்கும். ஆண்டி, இனிமேலாவது அவங்க எல்லைய புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம். என்ன ஆண்டி நீங்க இப்படி பேசுறீங்க? ஆர்த்திக்கு தான் புத்தி பத்தல, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கானா? நீங்களும் அவ்வளவு மாதிரியே பேசுறீங்க. யார் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா? நீ முதல்ல கிளம்பு. நல்லா ஆம்பளைட்ட பேண்ட் சட்டை மாட்டிட்டு மாமா. வந்த. போ. சும்மா இருங்க மாமா. உஷா, I can't believe this. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு புரியாது அபி. என்ன புரியாது? நான் சொல்றது கேளு, அவ்வளவுதான். Ah!